ஒவ்வொரு நாளும் கிளாஸ் தொடங்கி வந்து இந்த கொப்பியில் வந்து பிஸ்னஸ் சொல்லுவா நீங்கள் 3A எடுக்கணுமெண்டு முதலாவது எழுதுங்க என்று சொல்லுவாள். அதாவது வந்து எங்களோட பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வந்து நோட்ஸ் ஆன் மெயின். அதால் வந்து அந்த நோட்ஸை வந்து யார் படிக்கிறானோ அவன் தான் வந்து முன்னுக்கு வருவான். அனைவருக்கும் வணக்கம். நான் குணராசா பிரகாசன். நான் கடந்த காப்போதா உயரத்தில் வணிக பிரிவில் தோற்றி 3 A சித்திகளை பெற்றுள்ளேன். மாவட்ட நிலையில் வந்து 3ஆம் இடத்தினை பெற்றுள்ளேன். நான் ஆரம்ப கல்வியினை வந்து இளவாலை ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலைவன் பாடசாலையில் வந்தும் எனது உயர்தர கல்வியினை வந்து யாழ் இளவாலை புனித ஹென்ரியசர் கல்லூரியிலும் பயின்றேன். நான் வணிகத்துறையில் வந்து அக்கௌண்ட்ஸ், பிஸ்னஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் பாடம் எடுத்து தெரிவு செஞ்சிருந்தேன். எனக்கு இந்த தெரிவுக்கு வந்து முதலாவது வந்து முக்கிய காரணம் வந்து என்னுடைய வந்து கோயிலில் வந்து எனக்கு ஐசிடி படிப்பிச்ச வித்யாவரன் சார். அவர் வந்து இப்பொழுது வந்து கொக்கையில் வீட்டு காலேஜில் வந்து ஐசிடி மாஸ்டராக இருக்கிறார். அவரால் வந்து மெயினாக வந்து என்ன இதுக்காக வந்து என்னை வந்து ஊக்கப்படுத்தினது. மற்றும் வந்து எனது அக்கா அண்ணா அவையெல்லாம் வந்து எனக்கு வணிகத்துறை வந்து தெரிவு செய்ய வந்து முதலாவது காரணம். பாடசாலையில் கணக்கெடு பாடம் வந்து கீதா டீச்சரும், வணிக கல்வி வந்து லூயிராணி மிஸ்ஸும், பொருளியல் வந்து திரு செல்வரட்னம் ஆசிரியர்களும் வந்து கேள்வி படித்தேன். இதில் வந்து எனது இந்த நிலைக்கு காரணமானது வந்து 3 டீச்சர்மாரும். ஒவ்வொரு நாளும் கிளாஸ் தொடங்கி வந்து இந்த கொப்பியில் வந்து பிஸ்னஸ் சொல்லுவாள் நீங்கள் 3A எடுக்கணுமெண்டு முதலாவது எழுதுங்க என்று சொல்லுவாள். அதாவது வந்து நீங்கள் நினைக்கிறதா நடக்கும் என்றதால் வந்து டீச்சர் சொல்லுவாள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்த உடனே வந்து நீங்கள் என்ன செய்யுங்களோ இல்லையோ தெரியா 3A நடப்பு என்று எழுதுங்கன்னு சொல்லுவாள். அதை நான் ஒரு நாளும் பின்பற்றி வந்தேன். எனது பாடசாலையில் வந்து கணக்கெடு பாடம் வந்து கீதா டீச்சர் தான் படித்தேன். அவள் வந்து எங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து என்ன சொல்கிறது, ஹோம்ஒர்க் தரதும் சரி, ஒவ்வொரு நாளும் வந்து கணக்கு தந்துடுவா. அதாவது வந்து என்ன சொல்கிறது, வீட்டில் இருந்து நாங்கள் வந்து முதலாவது வந்து எங்களோட கணக்கெடை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பயிற்சி தான் வந்து முதலாவது வந்து முக்கியம். அதால் வந்து அவள் டெய்லி வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு விடயம் வந்து தந்துடுவாள். அதோட வந்து எங்களோட பிஸ்னஸ் டீச்சர் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து எங்களை தொடங்குறதுலேருந்தே வந்து ஊக்கப்படுத்தி கொண்டிருப்பாள். அதாவது வந்து நீங்கள் வந்து 3A எடுக்கணும் என்று நீங்கள் நினைக்கணும் என்றதை வந்து ஊக்கப்படுத்தி கொண்டு இருப்பாள். அவள் வந்து எங்களுக்கு வந்து இலகுவான வகையில் வந்து நாங்கள் படிக்கக்கூடிய வகையில் வந்து எங்களை பிஸ்னஸ் நோட்ஸ் தருவாள். பாடசாலையில் வந்து பொருளியல் பாடம் வந்து செல்வரட்னம் ஆசிரியர்களால் வந்து கற்பிக்கப்பட்டது. அது வந்து எங்களுடைய இலவாக வந்து எக்ஸாமுக்கு வந்து என்ன மாதிரி வந்து விடையளிக்கணுமோ அதுக்கு இது மாதிரி வந்து எங்களை கற்பித்தவர். அவர் இப்போ தற்பொழுது வந்து 60 வயதினை வந்து பூர்த்தியடைந்து மணிவிழா கொண்டாடி கொண்டுள்ளார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு நான் வந்து மேலதிக வகுப்புக்காக வந்து சித்தங்கனி பாரதி கல்வி நிலையத்தை வந்து தெரிவு செய்திருந்தேன். அங்கு நான் வந்து பாரதி கல்வி நிலையத்துக்கு வந்து மெயினாக வந்து வரதுக்கு காரணம் வந்து எங்களுடைய பிஸ்னஸ் பாட ஆசிரியரான சக்தி வடிவேல் பிரதிவேல் சார் தான் வந்து அவரால் தான் வந்து நான் முதலாவது வந்து மெயினாக பாரதி கல்வி நிலையம் வந்திருந்தேன். நான் பாரதி கல்வி நிலையத்தில் வந்து வணிக கல்வி சக்தி வடிவேல் பிரதிவேல் ஆசிரியர்களாலும், கணக்கெடு பாடம் வந்து திருக்குமரன் சாராலும் வந்து கற்பிக்கப்பட்டது. மற்றும் பொருளியல் தர்சன் ஆசிரியராலும் வந்து கற்பிக்கப்பட்டது. இதில் வந்து முதலாவது வந்து சக்தி வடிவேல் பிரதிவேல் வந்து எங்களோட பிஸ்னஸ் சார் வந்து அவர் மெயினாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாரி பழகிறேன்டா வந்து எங்களோட சார் பிரதிவேல் சார் சொல்லலாம். ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, எங்களோட பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வந்து நோட்ஸ் ஆன் மெயின். அதால் வந்து அந்த நோட்ஸை வந்து யார் படிக்கிறானோ அவன் தான் வந்து முன்னுக்கு வருவான். அனைத்து பாடங்களையும் வந்து எங்களுக்கு வந்து கூடுதலாக வந்து குறிப்புகளாக தான் தருவார். நாங்கள் வந்து அந்த நோட்ஸை வந்து நாங்கள் வந்து படிச்சினாங்களா, அது வந்து பிஸ்னஸில் வந்து குறிப்புகள் தான் வந்து மெயினாக முக்கியம். கணக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் திருக்குமரன் சார் வந்து என்ன பாடம், அதாவது வந்து ஒவ்வொரு தேர்ச்சி மட்டங்களுக்கு வந்து அவர் இந்த பயிற்சிகள் வந்து எங்களுக்கு வந்து டியூட தான் அடித்து தருவார். நாங்கள் அதிலே இருந்தால் வந்து நாங்கள் கொப்பியில் வந்து கணக்கில் செய்கிறது. அவர் வந்து ஒவ்வொரு கணக்கும் வந்து எங்களுக்கு வந்து விளங்கிட்டா இல்லை, அதாவது வந்து நாங்கள் படிக்கிற அனைத்து மாணவர்களும் வந்து விளங்கினாத்தான் வந்து அடுத்த கணக்குக்கே போவார். அதாவது வந்து அனைத்து மாணவர்கிட்ட கொப்பியிலையும் வந்து பார்வையிட்டு அவர்களிடையே இருக்கிற பிழைகளை வந்து இனங்கண்டு அதை திருத்தக்கான வழிகாட்டுகளையும் வழங்கியுள்ளார். இப்போ வந்து நீங்கள் பொருளியில் பார்த்தீங்கன்னா வந்து தர்சன் சாரால் வந்து கற்பிக்கப்பட்டது. நாங்கள் வந்து அவர் உண்மையாக நான் கூப்பிட்றது வந்து மாஸ்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்று கூப்பிடுவோம். அவர் வந்து உண்மையாக வந்து என்ன சொல்கிறது, எங்களோட ஸ்கூல் அந்த கைட்லையும் பார்க்க வந்து அவர் வந்து தனக்கென்று ஒரு புதிய ஒரு வழிமுறையை வந்து வகுத்து வச்சிருக்கிறார். அதாவது வந்து மாணவர் வந்து எவ்வளவு இலவாக வந்து பயிற்சிகளுக்கு வந்து எதிர்நோக்க முடியும் என்பதை வந்து தெரிந்து கொண்டு அதற்கேற்ப அவருடைய கற்பித்தல் முறையை வந்து முன்னெடுப்பார். எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்து வந்து எனக்கு தெரிந்த வரைக்கும் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசிரியரும் வந்து நான் வந்து 3A எடுக்கணும் என்றுதான் வந்து சொல்லி கற்பித்திருக்கிறேன். ஆகவே வந்து இந்த நேரத்தில் வந்து அனைத்து பாட ஆசிரியர்கள், எனது பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் எனது கல்வி நிலை ஆசிரியர்கள் மற்றும் எனது பாடசாலை அதிபர் அருட்தந்தை மைக் மயூரன் அடிகளார் அவர்களுக்கும் மற்றும் பாடசாலை உபாதிபர்கள் மற்றும் ஏனைய ஆசிரியர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது இந்த நிலைக்கு காரணமான எனது அப்பா அம்மாவுக்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மற்றும் எனது கல்விக்கு வந்து உறுதுணையாக இருந்த அனைத்து தரப்பினருக்கு வந்து இந்த நேரம் வந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எனது கற்றல் முறையானது வந்து நான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து என்ன படிப்பிக்கணும் ஆனால் அந்தந்த போய் வந்தால் கட்டாயம் வந்து வீட்டை வந்து படிச்சுட்டு தான் வந்து நான் நிற்று கொள்வேன்.
மெயினாக வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பிஸ்னஸ் வந்து நோட்ஸ் பண்ணுறதால வந்து நான் வந்து மார்னிங்கில் எழுப்பி தான் வந்து கல்வி வைக்கிறேன். நான் ஸ்ரீஹட்டில் மேற்கொள்வதற்கு வந்து ஏதுவான ஒரு இடமாக வந்து நான் கருதுவது வந்து எமது பாடசாலையை தான் கருதுகின்றேன். ஏனென்றால் நான் சாதாரண தரம் தொடக்கம் இன்று வரை நான் என்ன படிப்பதன் என்றாலும் எனது பாடசாலையில் சென்றுதான் நான் படித்திருக்கிறேன். ஏனென்றால் எமது பாடசாலை சூழல் வந்து எனக்கு மிகவும் ஒரு நெருங்கிய இடமாக காணப்படுகின்றது. அடுத்தபடியாக ஒரு வங்கி முகாமையாளராக வேண்டும் என வந்து உள்ளேன். எனக்கு இலக்கினை அடைவதற்கு வந்து கடவுள் ஆசையோடும் மற்றும் அனைத்து தலைவர்களுடைய ஆசையோடும் நான் இவ்விலக்கினை அடைய வந்து முயற்சிக்கின்றேன். எனது கல்வி பயணத்துக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.